This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். நவீன வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக பிரகாசம் கொண்ட முகப்பு விளக்குகளால் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சுறுத்தல். பாரிஸ் 10ஆம் வட்டாரத்தை அடுத்தடுத்து 2 பெண்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல். சில நிமிட இடைவெளியில் நடந்த சம்பவத்தால் பரபரப்பு. தாக்குதல் நடத்திய வீடற்ற நபர் அதிரடி கைது. ஐரோப்பிய ஒன்றியத்தில் அகதிகளுக்கு கடும் நெருக்கடி. ஒரு நாட்டில் நிராகரிக்கப்பட்டால் இனி வேறு எங்கும் தஞ்சம் கோர முடியாது. தகுதியற்றவர்களை உடனடியாக நாடு கடத்த புதிய சட்டம். அடுத்த ஆண்டு முதல் அன்பளிப்புகளை ஒன்லைனில் அறிவிப்பது கட்டாயம். பணம், நகை என எதை மாற்றினாலும் imports.gov தளத்தில் பதிவு செய்ய வேண்டும். மீறினால் இனி நடவடிக்கை. ஐரோப்பியர் அல்லாதவர்களுக்கு கட்டணம் அதிகரிப்பு. லூவர் மற்றும் வெர்சாய் அரண்மனைக்கு ஜனவரி 14 முதல் புதிய விலை. கலாச்சார அமைச்சர் வெளியிட்ட முக்கிய தகவல். அகதிகளை துரத்தியடிக்கும் பிரித்தானிய கும்பல். கலை பகுதியில் சட்ட ஒழுங்கை கையில் எடுத்ததால் பரபரப்பு. இவர்களை தடுக்காவிடில் விபரீதம் என ஆதரவு அமைப்புகள் எச்சரிக்கை. விமானிகள் ஓய்வு வயதை குறைக்கக்கூடாது. பிரான்ஸ் தணிக்கை நீதிமன்றம் கடும் விமர்சனம். 55 வயதில் ஓய்வு அளித்தால் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என எச்சரிக்கை. பாரிஸ் பாதுகாப்பிற்கு 6000 போலீசார். மேயர் வேட்பாளர் பியர் ஈவ் பூர்னசெல் அதிரடி வாக்குறுதி. ஒலிம்பிக் பாணியில் ட்ரோன் மற்றும் அல்காரிதம் கண்காணிப்பையும் அமல்படுத்த திட்டம். எர்லே பிரான்ஸ் பிராந்தியத்தின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் நகர்ப்புற கேபிள் கார் சேவையான C1 நாளை முதல் உத்தியோகபூர்வமாக தொடக்கம். தொடர்வன விரிவான செய்திகள். நவீன வாகனங்களில் பயன்படுத்தப்படும் அதிக பிரகாசம் கொண்ட LED முகப்பு விளக்குகள் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. பழைய குமிழ் விளக்குகளை விட 10 மடங்கு சக்தி வாய்ந்த இந்த விளக்குகள் குறிப்பாக இரவு நேரங்களில் எதிரே வரும் வாகன ஓட்டிகளின் கண்களை கூசச் செய்வதால் விபத்துகளுக்கான அபாயம் அதிகரித்துள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. SUV போன்ற உயரமான வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள விளக்குகள் இந்த பிரச்சினையை மேலும் மோசமாக்குகின்றன. கண் கூசுவதால் எதிரே வரும் பாதசாரிகளை கவனிக்க முடியாமல் பல விபத்துகள் நிகழ்ந்துள்ளன. இது குறித்து விளக்கிய மெக்கானிக் ரோமேன் புலியோ, வாகனத்தில் அதிக பாரம் ஏற்றப்படும் போது விளக்குகள் மேல் நோக்கி திரும்பும். அதனை சரி செய்ய கொடுக்கப்பட்டுள்ள சக்கரத்தை சரியான நிலையில் வைக்க தவறும்போது ஒளிக்கற்றை தவறான கோணத்தில் பாய்ந்து விபத்தை ஏற்படுத்துகிறது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். விபத்தை தவிர்க்க போதுமான வெளிச்சம் இருக்க வேண்டும் என்று விதிகள் உள்ளனவே தவிர அந்த ஒளி எதிரே வரும் நபரின் கண்களை பாதிப்பது குறித்து எந்த விதிமுறைகளும் இல்லை என ஆன்சஸ் அமைப்பின் விஞ்ஞானி தினா அட்டியா கவலை தெரிவித்துள்ளார். இதனையடுத்து இங்கிலாந்து 2027ஆம் ஆண்டு முதல் தானியங்கி விளக்கு கட்டுப்பாட்டு முறையை கட்டாயமாக்க உள்ளது. வாகன ஓட்டிகள் தங்கள் முகப்பு விளக்குகளை அடிக்கடி பரிசோதிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். பாரிஸின் 10ஆம் வட்டாரத்தில் சில நிமிட இடைவெளியில் அடுத்தடுத்து 2 பெண்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதல்கள் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை காலை 8:35 மணி அளவில் ரூடு ஃபாபர்க் செயின்ட் மார்ட்டின் வீதியில் நடந்து சென்ற பெண் ஒருவர் வழிமறிக்கப்பட்டு முகத்தில் பலமாக தாக்கப்பட்டுள்ளார். எதிர்பாராத இந்த தாக்குதலால் நிலைகுலைந்து விழுந்த அவர் உடனடியாக லரிபோசியர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இச்சம்பவம் நடந்த சில நிமிடங்களிலேயே அருகில் உள்ள ரூடு டங்கக் வீதியில் மற்றொரு இளம் பெண் தாக்கப்பட்டு கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் தலையில் தாக்கப்பட்டு மயங்கிய நிலையில் இருந்த பெண்ணை மீட்டதுடன் தாக்குதலாளியையும் உடனடியாக கைது செய்தனர். விசாரணையில் கைதானவர் ஒரு வீடற்றவர் என்பதும் அவரே 2 பெண்களையும் தாக்கியவர் என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு முதல் தனிநபர்களுக்கு இடையிலான பணப்பரிமாற்றங்கள் மற்றும் அன்பளிப்புகளை ஒன்லைன் மூலமாக அறிவிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி பணம், நகைகள், வாகனங்கள், விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பங்குகள் என பரிமாறிக்கொள்ளப்படும் அனைத்து வகையான அன்பளிப்புகளையும் imports.gov இணையதளத்தின் ஊடாகவே பதிவு செய்ய வேண்டும். ஏற்கனவே 69% அதிகமானோர் இந்த டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி வரும் நிலையில் இது தற்போது கட்டாய விதியாக்கப்பட்டுள்ளது. வரிச்சலுகைகளை பொறுத்தவரை குடும்ப உறவு முறையை பொறுத்து ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரி விலக்கு அளிக்கப்படுகிறது. குறிப்பாக பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு 1,00,000 யூரோக்கள் வரை வரி இல்லாமல் அன்பளிப்பு வழங்கலாம். இதன்படி ஒரு தம்பதியினர் இணைந்து தங்கள் பிள்ளைக்கு 2,00,000 யூரோக்கள் வரை வரியின்றி வழங்க முடியும். அதேபோல் பேரப்பிள்ளைகளுக்கு 31,865 யூரோக்களும், கொள்ளு பேரப்பிள்ளைகளுக்கு 5,310 யூரோக்களும் வரிச்சலுகையுடன் வழங்கலாம். மேலும் சகோதர அல்லது சகோதரிக்கு 15,932 யூரோகளும்,
மருமகன் அல்லது மருமகளுக்கு 7,967 யூரோகளும் வரியின்றி அன்பளிப்பாக வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் குடியேற்றம் தொடர்பான புதிய வரைவு ஒன்றை உருவாக்கியுள்ளது. இதில் சாதகமான மற்றும் பாதகமான அம்சங்கள் காணப்பட்டாலும் குடிவரவாளர்களை திருப்பி அனுப்புவது தொடர்பில் மிகவும் இறுக்கமான நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன. பிரசல்ஸ் நகரில் நடைபெற்ற சந்திப்பின் போது ஐரோப்பிய ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த முக்கிய முன்மொழிவை அறிவித்தார். அவற்றில் முதலாவதாக, சொந்த நாட்டில் பயங்கரவாதம் அல்லது உயிராபத்து இல்லாதவர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் குடும்பம் அல்லது வேலை ரீதியான தொடர்புகள் அற்றவர்கள் உடனடியாக அவர்களது சொந்த நாட்டிற்கே திருப்பி அனுப்பப்படுவார்கள். இரண்டாவதாக, ஒரு நாட்டில் குடியேற்ற கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதற்கான காரணத்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஆராய்வதுடன் குற்றச் செயல்களுடன் தொடர்புடையவர்கள் அல்லது பிற காரணங்களுக்காக நிராகரிக்கப்பட்ட நபர்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வேறு எந்த நாட்டிலும் தஞ்சம் கோருவதை இந்த புதிய சட்டம் முற்றாக தடுக்கிறது. அதேவேளை குடியேற்றவாசிகளை பொறுப்பேற்றுக் கொள்ளும் நாடுகளுக்கு ஒருவருக்கு 20,000 யூரோக்கள் வரை நிதியுதவி வழங்கவும் ஐரோப்பிய ஒன்றியம் சம்மதம் தெரிவித்துள்ளது. பாரிஸின் உலக புகழ் பெற்ற லூவர் அருங்காட்சியகம் மற்றும் வர்சாய் அரண்மனைக்கான நுழைவு கட்டணங்கள் அதிரடியாக உயர்த்தப்பட உள்ளன. குறிப்பாக ஐரோப்பியர்கள் அல்லாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை குறிவைத்தே இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி லூவர் அருங்காட்சியகத்தின் நுழைவு கட்டணம் சுமார் 45% அதிகரிக்கப்பட உள்ளது. தற்போது 22 யூரோக்களாக உள்ள கட்டணம் எதிர்வரும் ஜனவரி 14 முதல் 32 யூரோக்களாக உயர்த்தப்பட உள்ளது. அதேபோல வெர்சாய் அரண்மனைக்கான கட்டணமும் 3 யூரோக்களால் அதிகரிக்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு இங்கு வருகை தந்த 8.4 மில்லியன் பார்வையாளர்களில் 83% வெளிநாட்டவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இவற்றுடன் பாரிஸில் உள்ள ஏனைய பல சுற்றுலா தலங்களுக்கான கட்டணங்களும் அதிகரிக்கப்பட உள்ளதாக கலாச்சார அமைச்சர் அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவைச் சேர்ந்த தீவிர வலதுசாரி அமைப்பினர் பிரான்சுக்குள் அத்துமீறி நுழைந்து புலம்பெயர்வோருக்கு தொந்தரவு கொடுப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. ரேஸ் த கலர்ஸ் என்ற பிரித்தானிய அமைப்பைச் சேர்ந்தவர்களே இவ்வாறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆங்கில கால்வாய் ஊடாக பிரித்தானியாவுக்குள் நுழைவதை தடுப்பதற்காக பிரான்ஸ் கடற்கரைகளில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள அகதிகளின் படகு இயந்திரங்களை இவர்கள் அடித்து நொறுக்குவதுடன் அதனை வீடியோவாகவும் பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். ஏற்கனவே கிராவ்லைன்ஸ் பகுதியில் கடலுக்குள் இறங்க முயன்ற அகதிகளை இவர்கள் துரத்தியடிக்கும் காட்சிகளும் வெளியாகியிருந்தன. சட்டவிரோத பயணங்களை தடுக்க பிரித்தானியா 480 மில்லியன் பவுண்டுகளை பிரான்சுக்கு வழங்கியுள்ள போதிலும் அகதிகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்பதால் பிரான்ஸ் போலீசார் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க தயக்கம் காட்டி வருகின்றனர். இச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு பிரித்தானிய குழுவினர் கலைஸ் பகுதியில் சட்ட ஒழுங்கை கையில் எடுத்துள்ளதாக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இவர்களை உடனடியாக தடுத்து நிறுத்தாவிடில் இது வன்முறைக்கும் வெளிநாட்டவர்கள் மீதான வெறுப்புக்கும் வழிவகுக்கும் என பிரான்சில் உள்ள அகதிகள் ஆதரவு அமைப்புகள் எச்சரித்துள்ளன. விமானிகள் மற்றும் விமான பணிப்பெண்களின் பணிக்காலத்தை குறைக்குமாறு விடுக்கப்பட்ட கோரிக்கையை பிரான்சின் உச்ச தணிக்கை நீதிமன்றமான கோர் டெஸ் காம்ப்டஸ் கடுமையாக விமர்சித்துள்ளது. விமான பணியாளர்களின் ஓய்வூதிய அமைப்பான CRPN பணியின் கடினத்தன்மையை கருத்தில் கொண்டு சேவை காலத்தை குறைக்க வேண்டும் என கோரியிருந்தது. இதனை ஆராய்ந்த நீதிமன்றம் ஓய்வு பெறும் வயதெல்லையை 55ஆக குறைப்பது பாரிய பொருளாதார நெருக்கடியை ஏற்படுத்தும் என எச்சரித்துள்ளது. விமானிகள் மற்றும் பணிப்பெண்களின் ஊதியம் மிக அதிகம் என்பதால் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு அதிக ஓய்வூதியம் வழங்குவது இத்துறையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஆபத்தில் தள்ளும் எனவும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. தற்போதைய நிலையில் பயணிகள் விமான ஓட்டிகள் 62 வயதிலும் வணிக விமான ஓட்டிகள் 58 வயதிலும் ஓய்வு பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் மேயர் பதவிக்கு போட்டியிடும் பியர் ஈவ் போர்னசல் தலைநகரின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் திட்டத்தை அறிவித்துள்ளார். அவர் நகர்ப்புற காவல்துறையினர் எண்ணிக்கையை 2200 இருந்து 6000ஆக உயர்த்த திட்டமிட்டுள்ளார். ட்ரோன்கள், அல்கோரிதம், வீடியோ கண்காணிப்பு ஆட்சேர்ப்புக்கான புதிய போலீஸ் அகாடமி, முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் தேசிய காவல்துறையினரை இணைக்கும் முயற்சிகள் ஆகியவை இதில் அடங்கும். மேலும் காவல்துறையினரின் அதிகாரங்களை பலப்படுத்தி பொதுநிலங்களில் குற்றங்களை கண்டுபிடிக்க, வீடியோ கண்காணிப்பை பார்வையிட, போதை மற்றும் மது சோதனைகள் செய்ய அனுமதிக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். அவர் ஒலிம்பிக் போட்டிகளில் பயன்படுத்தப்பட்ட ட்ரோன் கண்காணிப்பை தொடர்ந்து ஒரு ட்ரோன் செயல்பாடுகளுக்காக ஒரு படையை உருவாக்கவும் திட்டமிட்டுள்ளார். ஈல் த பிரான்ஸ் பிராந்தியத்தின் வரலாற்று சிறப்புமிக்க முதல் நகர்ப்புற கேபிள் கார் சேவையான C1 நாளை சனிக்கிழமை காலை 11 மணிக்கு உத்தியோகபூர்வமாக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. கிரெட்டைல் முதல் வில்லினவ் செயின்ட் ஜார்ஜஸ் வரையிலான 4.5 கிலோமீட்டர் தூரத்தை வெறும் 18 நிமிடங்களில் கடக்கக்கூடிய வகையில் இத்திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கேபிள் கார் சேவை பின்வரும் 5 முக்கிய நிலையங்களை இணைக்கிறது: பாயிண்ட் டு லாக், லிமெயில் பிரேவனஸ்,
வாலண்டன், லா வேகிதால் மற்றும் விலானோவா. 10 இருக்கைகள் கொண்ட முழுமையாக அணுகக்கூடிய நவீன கேபின்கள் ஒவ்வொரு 30 வினாடிகளுக்கு ஒருமுறை சேவையை வழங்கும். இதன் மூலம் பயணிகள் கிரெதை ஏரி மற்றும் பசுமை பூங்காக்களின் அழகை ரசித்தபடியே பயணிக்க முடியும். பல்கலைக்கழகங்கள் மற்றும் மருத்துவமனைகளுடனான இணைப்பை மேம்படுத்தும் இத்திட்டத்தின் மூலம் தினமும் சுமார் 11,000 பயணிகள் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.